இப்போ நம்ம 4 வகையான பக்கோடா பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ் பக்கோடா, கடலைப்பருப்பு பக்கோடா, கீரை பக்கோடா, கத்தரிக்காய் பக்கோடா, இது போல் 4 வகையான பக்கோடா செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் போட்டு பக்கோடா செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் 200 கிராம் அளவுக்கு கோஸ் வெட்டியிருக்கேன். பெரிய வெங்காயம் இது மாதிரி பெருசாக 2 வெங்காயம் வெட்டியிருக்கேன். கருவேப்பிலை முழுசாகவே போட்டிருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சோடாப்பு கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் கொஞ்சம், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதை இப்போ ஒன்றா கலந்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் பிசையணும். பெருங்காயத்தூள் போடலை, அதை கொஞ்சம் இப்போ சேர்த்துடலாம். பக்கோடாவுக்கு கலந்துட்டோம். வெங்காயம் கோஸ் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், காயட்டும். கையில் எடுத்து இப்படி உதுத்து விட்டோம்னா பக்கோடா ரெடி. பக்கோடா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். கடலைப்பருப்பு பக்கோடா செய்ய போகிறோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் 2 ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 துண்டு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரைக்கலாம். இதில் சோம்பு 1 ஸ்பூன். இதை வலுவலுன்னு அரைக்காமல் பருப்பு தெரிகிற அளவுக்கு 1-2 அரைச்சிக்கலாம். பருப்பு அரைச்சாச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை, வெங்காயம், அரைச்ச பருப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் பச்சை மிளகாய் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்துருச்சு, எடுத்துருவோம். பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கீரை பக்கோடா செய்ய போகிறோம். எந்த கீரை வேணாலும் பக்கோடாவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீரை மட்டும் பக்கோடாவில் போட்டால் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதிகம் தேவையில்லை. ஒரே ஒரு வெங்காயம் கீரை ஒரு கைப்பிடி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, பூண்டு 1 எடுத்து இது போல் தட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சிட்டு அதில் வெங்காயம், கீரை கலந்துட்டோம். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து இப்படி கையில் உதுத்து விடலாம். எப்பயும் நம்ம பக்கோடா எப்படி செய்வோமோ அது போல். நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம சோடா அப்பெல்லாம் போடலை, அரிசி மாவும் போடலை. இதுவே நல்லா இருக்கும், அதனால நான் அரிசி மாவு போடலை.
மொறுமொறுன்னு வர்றதுக்கு தான் அரிசி மாவு போடுவோம். இதுவே மொறுமொறுன்னு வரும், அதனால அரிசி மாவு போட தேவையில்லை. கீரையில் மாவில் இருக்க ஈரப்பதம் போயிடுச்சுனாலே எண்ணெய் இந்த மாதிரி கொதிக்கிறது அடங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வெந்திரிச்சு எடுத்துடலாம். கத்திரிக்காய் பக்கோடா பண்ண போகிறோம். பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, மல்லித்தலை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கலாம். மல்லித்தலை கருவேப்பிலை வெங்காயம் போட்டு காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அரிசி மாவு இது அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், கடலை மாவு 2, 3 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு கத்திரிக்காய் வந்து முதலே கட் பண்ணி போட்டால் கருத்து போயிடும், அதனால கடைசியில் கட் பண்ணி போடலாம். எந்த அளவுக்கு சின்னதாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். நம்ம காய் சீவுறதுல சீவி கூட போடலாம், குட்டி குட்டியாக வெட்டி போடலாம், நல்லா மெலிசாக. காய் சீவுறதுல கூட சீவி போட்டுக்கலாம். வெட்டியாச்சு. இதெல்லாம் கலந்துடலாம்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு எல்லாம் ஒன்றா கலந்துட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நம்ம எப்பயும் பக்கோடா எப்படி போடுவோமோ அது மாதிரி போட்டுக்கலாம். கையில் எடுத்து இப்படி உதுத்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் பொதுவாகவே ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடாலாம் செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காயை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கத்திரிக்காய் சாப்பிட்ற பழக்கம் வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. கத்திரிக்காய் குட்டியாக கட் பண்ண முடியல அப்படின்னா காய் சீவுறதுல சீவிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சு எடுக்கணும். இப்போ பக்கோடா நல்லா வெந்துருச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கத்திரிக்காய் பக்கோடா செய்கிறது.